அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான கலர்ஃபுல் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். நம்ம மிக்ஸ் பண்ண தயிர் சேர்த்துக்கிறதால நல்லா தண்ணியாக வந்துடும். இப்போது சுகர் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. அரை கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். அரை கப் பால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கலர்ஃபுல்லாக இருந்தால் யாருக்கு தான் இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்தா பிடிக்காது? எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேக்கை எப்போவுமே கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அதே மாதிரி கேக்கை எப்போவும் ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 4 பவுல் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை தனித்தனியாக ஊற்றிக்கலாம். ஒரு 45 மினிட்ஸ்லேயே இந்த கேக் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க கம்மி பொருளை வச்சு முட்டை, பட்டர் எதுவுமே சேர்க்காம ரொம்பவே ஃப்ளஃபியான கேக் செய்யலாம். இப்போது எல்லாத்துலேயும் தனித்தனியாக பேட்டரை ஊற்றிட்டேன். ராஸ்பெர்ரி ரெட்டு எடுத்துருக்கேன். அப்புறம் க்ரீன் கலர், எல்லோ கலர், ஃபுட் கலர், ஒன்று வந்து ஒயிட் கலர்லேயே வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேக்கை நீங்கள் அவன் இல்லைன்னா கடாயிலே செய்யலாம். ரொம்பவே சாஃப்டாக வரும். இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேக் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க உங்கள் வீட்டு குட்டீஸ். குட்டீஸ் மட்டும்னு இல்லை, பெரியவங்களுக்கு கூட கலர்ஃபுல்லாக இருந்தால் எது தான் பிடிக்காது. கேக் டின்னில் கீழே பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். பார்ச்மெண்ட் பேப்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணி மைதா மாவு கொட்டி கொஞ்சம் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ஒயிட் கலர் கேக் பேட்டரை ஊற்றிட்டு அதுக்கும் மேலே மெதுவாக ராஸ்பெர்ரி ரெட் ஊற்றிருக்கேன். பொறுமையாக ஊற்றணும் இந்த கேக்குக்கு. அப்போ தான் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் வரும். எல்லோ கலர் ஊற்றிட்டு அதுக்கு மேலேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன். பார்க்கவே எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே லைட்டாக டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு டூத் பிக்கை வச்சு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக பேக் பண்ணுறதா இருந்தாலும் அப்படியே பேக் பண்ணலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. டிசைன்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் ப்ரீஹீட் அவனை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை வச்சுட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸில் கேக் ரெடி ஆகிடும். ஒவ்வொரு அவனுக்கு ஒவ்வொரு மாதிரி டைமர் கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு டூத் பிக் வச்சு ஒரு 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஊற்றி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். ரொம்பவே சூப்பராக கேக் பேக் ஆகி வந்திருக்கு. ஒரு அரை மணி நேரமாவது கேக்கை கூல் பண்ணிவிட்டு தான் எடுக்கணும், இல்லைன்னா ஒட்டி ஒட்டி வந்துடும் கேக்கு. நான் இதுக்கு மேலே சாக்லேட் கனாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக வேணுனாலும் கட் பண்ணி சாப்பிட்லாம். இதை ரெடி பண்ண ஃப்ரெஷ் க்ரீமும் எந்த சாக்லேட் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி கேக்கில் மேலே வச்சுட்டு ஒரு ஸ்பூனாலேயே நல்லா ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம எல்லா பொருளும் வாங்கணும்னு தேவையில்லை. வீட்டில் இருக்கிறத வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். மேலே சாக்லேட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக ஆல்மண்ட் சேர்த்துருக்கேன்.
உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் மேலே சேர்த்துக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கட்டமாக ஆல்மண்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ரோஸ் பெட்டல்ஸ் போட்டிருக்கேன். பார்க்கவே கேக் அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இப்போது இது எல்லாத்தையும் பீஸ் போட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கேக் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.